2 சின்ன பவுலில் பழைய அரிசிகள் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ப்ளூ கலரையும் இன்னொரு பவுலில் எல்லோ கலரையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த ஷேப்பில் கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்து ஒயிட் பேப்பரால் கவர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையான அரிசிகளை மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ட்போர்டில் நம்ம கம்மை இதே போல் அப்ளை பண்ணி நம்ம அரிசிகளை தூவி விட்டு நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இதே போல் எல்லா பக்கமும் நம்ம கம்மை நல்லா அப்ளை பண்ணி நம்ம அரிசிகளை ஒட்ட வச்சுக்கலாம். நம்ம அரிசியை நல்லா ஒட்ட வச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அதோட பேக் சைடில் சின்னதாக ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி மேல் பாகம் வந்து இதே போல் ஒட்ட வச்சிடலாம். இதை ஒட்ட வச்சதுக்கப்புறம் இன்னொரு சின்ன துண்டு கார்ட்போர்டையும் நம்ம எடுத்து இதே போல் இன்னொரு சைடும் கீழ்பாகத்தில் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்து நம்ம முதலே ஒட்ட வச்சிருக்கிற அந்த 2 கார்ட்போர்ட் மேலேயும் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை இதே போல் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.